Hey guys, welcome to the world of multi one. இன்னைக்கு ஒரு சூப்பர் கண்டென்ட் இருக்குது. இங்கே ஒரு செம்மையான ஒரு விண்டேஜ் கிளாசிக் ஸ்கூட்டர் கிடச்சிருக்கு. அதை வீடியோ எடுக்க தாங்க போயிட்டுருக்கோம். சேம் லைக்ஸ் நம்ம ஊரில் இருக்க நம்ம சேதாக் மாதிரி தான் இங்கே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு அந்த ஸ்கூட்டரை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. இந்த பார்த்தீங்களே கார் ஷோரூம், இதே உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஒவ்வொரு காரும் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு சேதுக்கு ஸ்கூட்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த கிளாசிக் ஸ்கூட்டர் ஃபுல்லாக ரெஸ்டோரேஷன் சூப்பராக இருக்குது. இதுக்கு விலையை கேட்டேன்னா மயக்கம் போட்டு தான் விழுந்துருவேன், அப்படி சொல்கிறாங்க விலை. வண்டி வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் ஸ்பீடோமீட்டரை பாருங்களேன், ஃபியூலுக்குள்ளே எல்லாமே இருக்குது, கரெக்டாக தந்துருக்கானுங்க. ஃப்ரெண்டும் இந்த நோஸ் எல்லாம் அப்படியே சேதக்க பார்த்த போல தான் இருக்குது. 4 ஸ்பீட் கியர் ஆகும் அதுக்கு. ஆக்சுவலி 4 ஸ்பீட் கியர் ஆகும். நம்ம சேதக்கு வந்து 3 ஸ்பீட் தான், இது 4 ஸ்பீட் கியர். சுவிட்சஸ் எல்லாம் நம்ம இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், லைட்ஸ் எல்லாமே நம்ம ஊர் சேதக்கு வெஸ்பா அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வெஸ்பா தான். இந்த மேட்டும் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட் அந்த பக்கெட்டு, இந்த கவர், இது எல்லாமே எவ்ரிதிங் சூப்பர். பெட்ரோல் அதே மாதிரி தான். ஆனால் சீட்டு இப்படி கொடுத்துருக்காங்க லாக் டைப்பில். வேறு புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை, சேம் நம்ம ஒரு வண்டியை பார்த்த போல தான் இருக்குது. இன்னும் அந்த சைலன்ஸரும் அந்த டயரும் தான் வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் ஆல்ட்ரு பண்ண தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு நாள் இதே வண்டியை நான் ஓட்டக்க முடிஞ்சால் ஓட்டுறேன். ஏன்னா என் லைசன்ஸ் இங்கே இது பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு செட் பண்ணணும். ஏன்னா கார் ஈஸியாக ஓட்டலாம், பைக் ஓட்டணும்னா அதுக்கு ஒரு செட்டப் பண்ணணும். அது பண்ணிவிட்டு இந்த வண்டி ஓட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்துட்டு ரோட்டில் ஓட்டுற வீடியோவே கண்டிப்பாக போடுறாங்க. முக்கியமாக காட்ட வேண்டிய விஷயம் சைலன்ஸு. வேறு லெவல் சவுண்டு சைலன்ஸு. இங்கே சைலன்ஸர் வந்து லீகல் தான். நம்ம லைசன்ஸ் வாங்கினா சவுண்டு அது எவ்வளோ ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சவுண்டு. சைலன்ஸர் பைப்பேன் வேறு லெவல் செட்டப்பு, வேறு லெவல் இஷ்டப்பட்டு. நம்ம ஊரில் ஒரு 5000-10,000 வாங்கி ஒரு 30,000 ரூபா முடக்கணுன்னா வண்டி ரெடி ஆயிரும். இந்த வண்டிக்கு விலையை கேட்டிங் சொல்ல வேணாம், ஏன்னா விலையை கேட்டால் மயக்கம்தான் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க எப்படின்னா கிளாசிக் வண்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கே நம்ம வண்டி ஓட்டணுன்னா மோட்டர் லைசன்ஸ் ப்ளஸ் டேக்ஸ், இன்சூரன்ஸ், இந்த 3 இருக்கணும். ஆக்சுவலாக கிளாசிக் வண்டிக்கு இந்த 3மே தேவையில்லை, நார்மலாகவே நம்ம ஓட்டலாம். அதனால் இந்த வண்டி நல்ல டிமாண்ட். ஆக்சுவலாக கிளாசிக் வண்டின்னு சொன்னாலே செம்ம டிமாண்ட். வேறு வண்டியில் உங்களுக்கு ஒரு ஷோரூமாக காட்டியிருக்கேன். இந்த ஷோரூமோட வேர் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்க வண்டிங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஷேர் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. எனக்கு இங்கே வந்துட்டு இங்கே ஃபுல்லாக வந்து இந்த பீப்புள்ஸாக இருக்காங்களா, சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வீடியோ எடுக்கும் ஒரு லைட்டாக கூச்சமாக இருக்குது, லைட்டாக திணற தான் எடுக்கிறேன். ஓகே காய்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். வேறு ஒன்றும் இல்லைங்க. சரி பாய், டாட்டா.